நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட நெக்ல இருக்க பல்சேஷன்ஸ் பார்த்து இது ஜேவிபியா இல்ல கெரோட்டிட் பல்ஸான்னு கேட்டா ஒரு செகண்ட் யோசிப்பீங்களா? அது கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜேவிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை வரைஞ்சிடலாம். 4 குவாட்ரண்ட்ஸ். இப்போ இந்த ரைட் ஏட்ரியம்க்கு மேலதான் சுப்பீரியர் வெயின் கேவா இருக்குமா, அது வந்து மேல போகும்போது என்னவோ பிரியும், இன்டர்னல் ஜூகுலர் வெயின் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜூகுலர் வெயினா பிரியும். அப்போ இந்த சுப்பீரியர் வெயின் கேவோட கண்டினியூஷனா இந்த ரைட் சைடு ஆஃப் தி பேஷண்ட்ல நமக்கு இன்டர்னல் ஜூகுலர் வெயின் இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? இப்போ டெஃபினிஷன் சொல்றோம் பாரு. ஜேவிபி இஸ் தி மெஷர் ஆஃப் தி பிரஷர் இன்சைட் தி ஜூகுலர் வெயின்ஸ். இந்த இடத்துல இருக்க பிரஷரோட மெஷர் ஆமா, which represents the pressure or volume change in the right atrium. அப்போ ரைட் ஏட்ரியம்ல என்ன சேஞ்ச் நடக்குதோ will be seen as JVP. அது சரி, எப்படி கெரோட்டிட் பல்ஸையும் ஜேவிபியும் டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், JVP can be only seen, carotid pulse can be felt. செகண்ட், JVP-ல நம்ம ஹார்ட் சிஸ்டோல்ல இருக்கும்போது 2 பீக்ஸ் இருக்கும். ஆனா இது carotid pulse-ல ஒரே பீக் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன், நம்ம பொசிஷன் மாறும்போது JVP மாறும், ஆனா carotid pulse மாறாது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன், நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது எக்ஸ்பயர் பண்ணும்போது JVP-ல சேஞ்சஸ் தெரியும், ஆனா carotid pulse-ல தெரியாது. நெக்ஸ்ட் அப்டோமினல் கம்ப்ரஷன், ஹெப்படோஜுகுலர் ரிஃப்ளெக்ஸ், நம்ம அப்டோமினல் பிரஸ் பண்ணும்போது ஜேவிபி ரைஸ் ஆகும், ஆனா கெரோட்டிட் பல்ஸ்ல ரைஸ் ஆகாது. சோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். சோ ஜேவிபியோட வேவ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட அப்நார்மலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற நோட்ஸை என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஐ டிசர்வ் அ ஃபாலோ.